ஹாய் உறவுகளே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாழ்க்கையை மாற்றும் வெற்றி ரகசியங்கள். இந்த டாபிக் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோல எதுக்கு மியூசிக்லாம் ஆட் பண்ணாம என்னோட ஓன் வாய்ஸ் கொடுத்துருக்கேன்னா, நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு கரெக்ட்டா ரீச் ஆகணுன்றதுக்காக. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நெகட்டிவா திங்க் பண்றத விட்டுறணும். எல்லாரும் நல்லா இருக்காங்க. நம்ம லைஃப்ல மட்டும் எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது. நமக்கு மட்டும் எல்லாமே நெகட்டிவா நடக்குது அப்படின்னு திங்க் பண்றத ஃபர்ஸ்ட்டு விட்டுறணும். நம்ம லைஃப்பில் மட்டும் ஏன் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நெகட்டிவாக அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருந்தாலே நம்ம லைஃப்பில் முன்னேறவே முடியாது. டிவி மொபைல் இதெல்லாம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக பார்க்குறதுங்க. ஃபுல் டைமும் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த டிவி மொபைல் பார்க்கறதுனால ஒரு யூஸ்மே இல்லைங்க. அதனால எந்த நல்லதுமே நம்ம லைஃப்பில் நடக்க போகிறதில்ல. சில பேர்லாம் இருப்பாங்க, சீரியல் படம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஷெட்யூல் பண்ணி இருக்க ஃப்ரீ டைம் எல்லாம் அதுலேயே தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இப்படியே இருக்கோமே, நம்ம லைஃப்பில் எந்த மேஜிக்குமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கணுங்க. டிவி மொபைல்லாம் ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்குறது அவ்வளோதானே தவிர அதையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. லைஃப்பில் ஃபஸ்ட்டு கோலை செட் பண்ணணுங்க. நம்ம ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம யோசிக்கணும். யோசிக்கிறதோடு நிறுத்திக்காமல் அதுக்கான எஃபர்ட்டை நம்ம போடணும். ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டார்கெட்டுக்காக நம்மளோட எஃபெக்டை நம்ம போட்டோன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் மேஜிக் நடக்கும். சில பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, அவங்க வீட்டில் வேலைக்கு போகிறதுக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலான்னா, ஆரி கிளாஸஸ், டைலரிங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை போய் கற்றுக்கிட்டு வீட்டில் இருந்தே எப்படி ஏர்ன் பண்ணலான்னு யோசிக்கலாம். இல்லைன்னா சின்ன சின்ன பிஸ்னஸ், இந்த மெட்டீரியல் சேல் பண்ணுறது, சாரீ சேல் பண்ணுறது, வீட்டில் இருந்தே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறது, ஊறுகாய் செஞ்சு விற்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ், இந்த இட்லி பொடி அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணி எப்படியாவது நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணுங்க. நம்ம வீட்டிலையே இருக்கிறதுனால ஒரு யூஸ்மே இல்லை. வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு மற்ற நேரத்தில் ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஹோம் பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணோன்னா, வீட்டில் இருந்தே பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் ஏதாவது இருந்து அதை பண்ணோன்னா அதுலேருந்து ஒரு 1000 ரூபா கிடச்சா கூட அது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது அது ஃபீல் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ வீட்டில் இருக்க லேடிஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருந்தே இந்த 1000 2000 ஏர்ன் பண்ணால் கூட அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா, ஒரு ப்ரௌடாக, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோங்கிறது அது நம்மளே ஏர்ன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த ஃபீல் புரியும். நம்ம லைஃப்பில் எந்த ஆம்பிஷனுமே இல்லாமல் இருக்கவே கூடாதுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி அது தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்மளோட ஹார்ட் ஒர்க் என்றைக்குமே நம்மளை ஃபெயிலியர் ஆக்கவே விடாது. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி அதை தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நம்மளோட ஹார்ட் ஒர்க் என்றைக்குமே வீணாக போகாது. அது கண்டிப்பாக ஒரு நாள் மேஜிக்காக மாறும். ஒரு சிலர்லாம் எப்போவுமே சலிப்பாகவே இருப்பாங்க, சலிப்பாகவே பேசுவாங்க, அடுத்தவங்கள பற்றி குறை கூறுறது அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி நெகட்டிவாக இருக்கவங்க கூட இருக்கவே இருக்காதீங்க. நீங்களும் அந்த மாதிரி திங்க் பண்ணாதீங்க. உங்களால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ண முடியும். எல்லா மனுஷங்களுக்குள்ளுமே ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கும். உங்களுக்கு எது வருதோ அதை ட்ரை பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். எப்போவுமே ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்காதீங்க. கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போய் 4 மனுஷங்களை பாருங்கள். வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க சில பேரெல்லாம். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஒரு யூஸுமே இல்லை. சில பேர்லாம் இருப்பாங்க, நம்மளுக்கு வேலைக்கு போகணுன்னுலாம் எந்த அவசியமும் கிடையாது, பசங்களை பார்க்குறோம், வீட்டில் இருக்கோம், ஓகே அப்படின்னு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் வெளியில் கிளாஸு அந்த மாதிரி ஏதாவது போனீங்கன்னா, அப்போ வெளியில் போகும்போது 4 பேரை பார்ப்பீங்க. அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து நீங்கள் கற்றுக்குவீங்க. வெளியே போய் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். நம்ம பாசிட்டிவான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம், நெகட்டிவான விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மனுஷங்களும் நெகட்டிவாக எப்படிலாம் இருக்காங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு மனுஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, வெளியில் போனால் ஒரு 4 வார்த்தை அவங்க இங்கிலீஷில் பேசும்போது அதை கேட்டுகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கும் அது பேசணும்னு தோணும். நம்மளும் அதை பேச பழகுவோம். சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம புது புது விஷயங்களை நம்ம கற்றுக்குவோம். நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்குது. கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போனால் தாங்க அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது உடனே நடந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க. உடனே நடக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா எதுவுமே நடக்காது. அதுக்கான எஃபர்ட் உண்மையாக நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டோன்னா, கண்டிப்பாக முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் நடக்குங்க.
ஸோ உடனே எல்லாம் நடந்துடணும் அப்படின்னு அவசரப்பட்டு துவண்டு போய் இது நடக்கலையே அப்படின்னு யோசிச்சிடலாம் கூடாது. நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பித்தோம், ஓகே நல்லபடியாக போயிட்டுருக்கு, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நம்மளே கான்ஃபிடெண்ட்டாக திங்க் பண்ணணும். அப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கிறது தான் நடக்குமே. நம்ம யோசிக்கிறது மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணி ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக அதோட ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவாக நல்லாயிருக்கும். எதுவுமே அந்த மாதிரி யோசிக்கிறதுனால எந்த பாசிட்டிவிட்டியுமே நான் படைக்க போகிறதில்ல. இப்போ நடக்கலை உடனே நடக்கலை அப்படின்லாம் யோசிக்காமல் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக மாறும். உங்கள் லைஃப்பும் நல்லாயிருக்கும். மற்றவங்கள பற்றி பேசுறது, புறம் பேசுகிறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அதனால் எதுவும் நடக்க போகிறதும் கிடையாது. அந்த மாதிரி பேசுகிறது நல்ல விஷயமும் கிடையாது. மற்றவங்க ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்கன்னா உங்ககிட்டேருந்து கேட்டுட்டு போயிட்டு அவங்கக்கிட்டேயும் சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களை பற்றியும் பின்னாடி அதே மாதிரி தான் பேசுவாங்க. அவங்களோட கேரக்டரே அப்படி தான் இருக்கும். டிவி, மொபைல் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு உங்கள் நேரத்தை வீணடிக்காமல் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம், ஒரு 1000 ரூபா 2000 ரூபான்னா கூட அது நம்ம காசு, நம்ம ஏர்ன் பண்ணுறது, அதோட மதிப்பு என்னன்னு நம்மளுக்கு தான் தெரியும். எந்த ஒரு விஷயமே இது நம்மளால் பண்ண முடியாது, இது நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு சந்தேகமாக உங்கள் மேலே நீங்களே நம்பிக்கை இல்லாமல் யோசிக்காதீங்க. கான்ஃபிடெண்ட்டாக நம்மளால் முடியும், நம்ம பண்ணலாம், கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். முடியலனாலும் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிங்க பாருங்கள் அந்த விஷயத்த. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் கிடைக்கிற அனுபவத்தை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட்டு செய்ய போகிற விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை தள்ளி போட்டுகிட்டே இருக்காமல் இன்றைக்கி பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது, தள்ளி போடாமல் முயற்சி செஞ்சுட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு சக்ஸஸ் இருக்குது. சோம்பேறித்தனமாக யோசித்து நெகட்டிவாக திங்க் பண்ணி நம்மளால் முடியாது அப்படின்லாம் நம்ம யோசிச்சிட்டே இருந்தோன்னா என்றைக்குமே எந்த விஷயத்தையுமே பண்ணவே முடியாதுங்க. நம்ம இந்த விஷயத்த ஆரம்பிக்கிறோமே, இதில் தோத்துட்டோன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசித்து பயப்படாதீங்க. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க எல்லாருமே இந்த மாதிரி தயங்கி யோசிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்களோட ஹார்ட் ஒர்க்கால் இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவே மாட்டாங்க. வெற்றி, தோல்வி எது வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ண பழகணுங்க. வெற்றியாக இருந்தாலும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போக பழகிக்கணும். தோல்வியாக இருந்தாலும் அதுலேருந்து கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எப்படி போகிறது அப்படின்னு யோசிக்கணும். உங்களை நெகட்டிவாக யாராவது பேசினாலோ இல்லை உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட இருந்து நீங்கள் தள்ளியே இருங்க. உங்களை நெகட்டிவாக பேசுகிறவங்ககிட்டையும் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்ககிட்ட இருந்து நீங்கள் தள்ளி இருங்க. அவங்களெல்லாம் லைஃப்பில் அவாய்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பாருங்கள். இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தோன்னா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அடுத்தவங்களோட நெகட்டிவிட்டி நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கணுங்க. நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணாலே நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். ஒரு விஷயத்தை தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் அதில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க. ஸோ நெகட்டிவாக திங்க் பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டு உங்கள் லைஃப்பில் நீங்களே இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. நான் சொன்ன விஷயங்களில் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள், ஆமாம் நான் இப்படி தான் இருக்கேன், நான் மாற்றிக்கிறேன், என்னோடய லைஃப்பில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மதியின் அனுபவங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.